தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 44வது இறைவார்த்தை. எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. போலந்தில் வளர்ந்த புனித பௌஸ்தினா அன்னை மரியாவின் திருவுருவத்தை பற்றி அறிந்திருந்தார். அந்த திருவுருவம் படைகளால் போர்க்களங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் அவர் மரியாவை தனது கேடயம் என்று குறிப்பிடுகிறார். தான் ஒரு ஆன்மீக போரில் இருப்பதை அவர் அறிவார். மேலும் திருச்சபையின் வாழ்க்கையை வாழ்ந்ததிலிருந்தே இருளை வெல்பவர் மரியாதான் என்பதையும் அவர் அறிவார். சாத்தானின் தலையை நசுக்குபவர் அவரே. தொடக்க நூலில் வாக்களிக்கப்பட்டவர் அவரே. நீங்கள் இயேசுவின் பக்கம் முழுமையாகவும் முற்றிலுமாகவும் இருக்க விரும்பினால், அவரை முழுமையாக நம்ப விரும்பினால், நீங்கள் மரியாவிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும். அவரே ஆசிரியராக இருப்பார். அன்னை மரியா உண்மையில் புனித பௌஸ்தினாவுக்கு அகவாழ்வை பற்றி கற்பித்து கொண்டிருந்தார். மக்கள் அவளை பற்றி பேசும்போது அல்லது சந்தேகிக்கும்போது பௌஸ்தினா பல நேரங்களில் தன் வாயை மூடிக்கொண்டு துறவு மற்றும் சுய தியாகத்தை பயிற்சி செய்ய வேண்டியிருப்பதில் இதை நீங்கள் காணலாம். ஒரு தாய் ஆறுதல் அளிப்பது போல அன்னை மரியா அவளுக்கு ஆறுதல் அளிக்க அங்கே இருப்பதால் அவ்வாறு செய்ய முடிவதில்தான் அவள் தனது வலிமையை காண்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவருடைய ஆன்மீக ஆலோசகரான அருள் தந்தை ஆண்ட்ராஸ் அவரிடம், உன்னை மகா பரிசுத்த அன்னையின் கைகளில் ஒப்புக்கொடு என்று கூறுகிறார். டைரி எண் 1243 நாம் இதை வாசிக்கலாம். உண்மையில் பௌஸ்தினா ஒரு தியான முகாமுக்கு செல்வதற்கு சற்று முன்பு அவளுக்கு தேவைப்படும் அருளை தம் அன்னையிடம் கேட்கும்படி இயேசு அவரிடம் கூறுகிறார். இதன் சாராம்சம் என்னவென்றால், நாம் தரிசனங்களில் இயேசுவை கண்டாலும் கூட நாம் அனைவருக்கும் ஒரு தாய் தேவை. அந்த தாய்மை பரிமாணத்தை பெற விரும்புவது மனித இயல்பாகவே நமக்கு ஒரு தாய் தேவை என்பதை நம்முடைய இருப்பு உணர்த்துகிறது. சகோதரி பௌஸ்தினா தனது நாட்குறிப்பில் 9 நாட்களுக்கு தினமும் 1 மணி நேர புனித ஜெபம் செய்து தன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையுடன் இணைத்து கொள்ளுமாறு இயேசு தன்னிடம் கேட்டதை நினைவு கூர்ந்தார். மரியாவுடன் இணைந்து உன் முழு இதயத்தோடு ஜெபம் செய், மேலும் இந்த நேரத்தில் சிலுவை பாதை மேற்கொள்ள முயற்சி செய் என்று அவரிடம் கூறினார். சகோதரி பௌஸ்தினா விளக்கினார், நான் இந்த நவநாள் ஜெபத்தை எனது தாய்நாட்டின் நோக்கத்திற்காக செய்ய வேண்டியிருந்தது. அவர் ஒரு அற்புதமான காட்சி நினைவு கூர்ந்தார். நவநாள் ஜெபத்தின் 7வது நாளில் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் பிரகாசமான அங்கி அணிந்த தேவ அன்னையை கண்டேன். அவள் தன் கைகளை மார்பில் மடித்து ஜெபித்து கொண்டிருந்தாள். மரியாவின் கண்கள் வானத்தை நோக்கியிருந்தன. அந்த இளம் ஞானி கவனித்தார். அவருடைய இதயத்திலிருந்து நெருப்பு கதிர்கள் வெளிப்பட்டன. அவற்றில் சில வானத்தை நோக்கியும் மற்றவை நம் நாட்டை நோக்கியும் சென்றன. நாம் எல்லா நேரங்களிலும் அன்னை மரியாவை சரணடைவோம். அவருடைய இதயத்தின் அன்பினால் நாம் பற்றி எரிகிற நெருப்பாக இந்த உலகத்திற்கும் மறு உலக வாழ்வுக்கும் நம்மை தயாரித்து கொள்வோம் என்ற உண்மையை தியானித்து இன்றைய நாளில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வலுவற்றவர்களின் வலிமையாக விளங்கும் நீதியின் தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எம் வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பித்த அனைத்து நீதியான செயல்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த உலகில் எங்களுக்கான நியாயம் மனிதர்களால் மறுக்கப்படும் போது நீரே நடுவராக இருந்து எழுந்து வருகின்றீர். மனித மனங்களில் உள்ளதை நீர் ஒருவரே அறிவீர்.
மனிதனுடைய எண்ணங்களை நீர் ஒருவரே அறிவீர். எனவே ஆண்டவரே, உண்மையோடும் நீதியோடும் உம்மீது கொண்ட அச்சத்தோடும் வாழும் எங்களை காத்தருளும். மறைந்திருந்து தாக்கும் வேடனின் கண்ணிகளிலிருந்து எங்களை காப்பாற்றும். மனிதர்கள் எங்களுக்கு எதிராக செய்யும் சதித்திட்டங்களை நாங்கள் அறியாமல் வெகுளியாக அனைவரோடும் அன்போடும் நட்புறவோடும் பழகி யார் எங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே நாங்கள் நன்மை செய்து துன்புற நேரிடினும் ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு நீதி வழங்குவீராக. கடவுளின் திட்டத்தோடு உழைப்பவர்களுக்கு தூய ஆவியானவர் சகலத்தையும் நன்மைக்காக மாற்றித் தருவார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இன்று எங்களுடைய துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் சறுக்கல்களையும் தோல்விகளையும் காட்டி கொடுத்தல்களையும் விமர்சனங்களையும் நோய்களையும் மந்திர தந்திர செயல்பாடுகளையும் நன்மையாக மாற்றி எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து பணிகளையும் உமது நாமத்திலே செய்து எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து நற்காரியங்களால் விண்ணக ஆசிரியரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.